மாலையிட்டோம் காவல் தர வேண்டுமடி கங்கையம்மா எங்கள் காலம் வெல்ல வேண்டுமடி கங்கையம்மா மாலையிட்டோம் பொங்கலிட்டோம் மனதார பூசையிட்டோம் காவல் தர வேண்டுமடி கங்கையம்மா எங்கள் காலம் வெல்ல வேண்டுமடி கங்கையம்மா தேவி உன்னை பார்க்க தேடி வரும் போது நிறைய போட்டு மறைக்கிறாரு பூசாரி நீ கொடுத்த பூமி விளைஞ்சு வரும் போது ஏகபோகம் பண்ணுறாரு ஆசாமி நீ கொடுத்த பூமி விளைஞ்சு வரும் போது ஏகபோகம் பண்ணுறாரு ஆசாமி மாலையிட்டோம் பொங்கலிட்டோம் மனசார பூசையிட்டோம் வேட்டை நாய்கள் ஒரு காட்டு முயலையே விரட்டுது கங்கையம்மா அம்மா விரட்டுது கங்கையம்மா இந்த சக்தி வந்ததனாலே உங்கள் பக்தியுள்ளதனாலே இந்த சக்தி வந்ததனாலே உங்கள் பக்தியுள்ளதனாலே மாலையிட்டோம் பொங்கலிட்டோம் மனசார பூசையிட்டோம் காட்டை கூட கொளுத்துமடி உன் கற்பூர தட்டு தட்டு கயவர் கூட்டம் ஒழியுமடி உன் கஞ்சாடை பட்டு பட்டு வீட்டு பெண்ணை காக்குமடி நீ சூடிய மலர் மட்டு வெல்லும் காலம் வெல்லும் என்போம் ஆணையும் மேலிட்டு ஆணை உன் மேல் இட்டு பார்த்த பார்வையை தான் பார்த்த உள்ளமே தன்னை மறந்ததம்மா தர்மத்தின் தெய்வமே சக்தி உன் கண்ணிலே மர்மம் புரிந்ததம்மா சிவந்த உன் கண்களாலே தீருவா எனது தாயே
தலைவர் பிடிபட்டுட்டாரா? இதை நான் எதிர்பார்த்ததுதான். எப்ப வேலு இந்த இடத்துல கால் வச்சானோ அப்பவே இப்படி ஒரு காரியம் நடக்கும் எனக்கு தெரியும். ஆமா, எங்க தலைவரை பிடிச்சு கொடுக்க திட்டம் போட்டு தான் நீ அவரை கங்கையம்மன் திருவிழாவுக்கு கூட்டிட்டு போற. அட பாவி, என்னடா சொன்ன? என்ன காப்பாத்தினவரை காட்டி கொடுக்கிற அளவுக்கு நான் நன்றி கட்டவன் இல்லடா. ஒரு நல்லவனாலதான் புரிஞ்சுக்க முடியும். தலைவரை மீட்ட எல்லாரும் புறப்படுங்க. தலைவரை பிடிச்சு கொடுத்ததும் இல்லாம இப்ப எங்க கூட்டத்தையே பிடிச்சு கொடுக்கலாம் தீர்மானிச்சுட்டியா? அதுதான் நடக்காது. நீங்க யாரும் வர வேண்டியதில்லை, நானே போய் அவரை வீட்டுக்கு வரேன். என்னடா வேலை இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன்? சும்மா அதையே ஏன் திருப்பி திருப்பி கேட்கிறேன்? இரும்புல ஆணி அரைஞ்சா ஆணிதான் தம்பி வளையும். நான் பாக்குறதுக்கு சாது, தாக்குறதுல சிறுத்தை. கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. என் பேரு நரசிங்கம். சிங்கத்துக்கிட்ட வந்து சிறுத்தைன்னு மிரட்டுறிய? உன் உடம்புல ரத்தம் கசிகிற அளவுக்கு என் கோபத்தை உண்டாக்காத. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எதையும் எதிர்பார்க்க. இப்ப ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையாடா? நேர்மையான முறையில பேசினா நேர்மையான பதில் வரும். கொள்ளக்காரனுக்கு நேர்மை வேறையாடா? பணக்காரன் பதுக்கி வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிற எனக்கு கொள்ளக்காரன் பேர். பாதி வைத்து கஞ்சிக்கு கஷ்டப்படுற ஏழைகளை கொள்ளையடிக்கிற உனக்கு என்ன பேர் தெரியுமா?